வணக்கம் மக்களே, இது நாங்க அட்டன் பண்ண 5வது பூஜை. இந்த பூஜையில இந்த படியில என்ன டெக்கரேட் பண்ணிருக்குன்றது உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சாக்கா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உண்மையான பக்தியோட ஐயப்பான நீங்க மனசார எண்ணிக்கிட்டு இந்த பூஜையை நீங்க பிளான் பண்ணினாக்கா அந்த பூஜைக்கு என்ன தடங்கள் வந்தாலும் ஐயப்பன் கூட உறுதுணையா இருந்து அந்த பூஜையை நல்லபடியா நடத்த குடிப்பான்றதுக்கு இந்த பூஜை ஒரு சிறந்த உதாரணம் தான். இன்னைக்கு இந்த பூஜையை பிளான் பண்ண சாமிக்கு ஏகப்பட்ட சபாக்கள், அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த பனி புயல். ஆனா எவ்வளவு தடங்கள் இருந்தாலும் எல்லா சாமிகளும் இன்னைக்கு பூஜைக்கு அட்டன் பண்ணி இந்த பூஜையை நல்லபடியா நடத்தி முடிச்சாங்க. இதை சாமிமார்கள் பண்ணன்னு சொல்றதை விட அந்த ஐயப்பன் தான் இந்த பூஜையை வெற்றிகரமா நடத்தி கொடுத்தான்னு கூட சொல்லலாம். ஐயப்பன் உண்மையான பக்தர்களை மட்டும்தான் சோதிப்பான்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த பூஜை நடத்த சாமிக்கும் நிறைய சோதனைகள், அந்த சோதனைகள் எல்லாத்தையும் அவர் தாண்டி ஐயப்பனோட அருளை பெற்றார். அவர் மட்டும் கிடையாதுங்க, இந்த பூஜைக்கு போன எங்களுக்குமே அந்த ஐயப்பனோட முழு அருளும் கிடைச்சது நம்புறோம். நாங்க பூஜையில ஐயப்பனுக்கு தேங்காயில நெய் ஊற்றி அதுல தீபாரத்தனை காட்டி கடைசியா அன்னதானம் போட்டாங்க. அந்த அன்னதானத்தையும் சாப்பிட்டு அன்னதானத்தை கொடுத்த அந்த மாதாக்களுக்கு நன்றியும் சொல்லிட்டு நாங்க அந்த பூஜையில இருந்து கிளம்பி கடைசியா அப்புறம் சேஃபா வீட்டுக்கு சேர்ந்துட்டோம். சாமியே சரணம் வைப்பான்னு சொல்லி இந்த வீடியோ இதோட முடிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.